உண்டாகட்டும். நம்ம கடந்த முறை பார்க்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம், அதாவது 2 சாமுவேல் புஸ்தகம் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அதுல முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்கள் இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை படிச்சோம். இதுல ஏன் இஸ்ரவேல் மேல கோபம் உண்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஏன் இஸ்ரவேல் மேல கோபம் உண்டுச்சு அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, இஸ்ரவேல் தேசம் தன்னை பெருமையான தேசமாக என்ன ஆரம்பிச்சிச்சு, தேவனை விட்டு வழி விலகிச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம். இங்க அங்க இஸ்ரேல் தேசம் மட்டும் இல்ல, இஸ்ரேல் தேசம் அத யார் அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா, தாவீதின் மூலமாக சாத்தான் ஏவி அதை பண்ணா அப்படின்னு சொல்லி படிச்சோம். தேவன் பண்ணல, சாத்தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம். இப்போ சாத்தான் இந்த இஸ்ரேல் தேசத்தை இப்படி ஆக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய பாவம், அந்த பெருமை, அந்த தன்னம்பிக்கை எப்படி கொண்டு போய் விட்டுச்சா, தேவன் அதை தலையிடுறதுக்கு நிப்பாட்டிட்டாராம். அதாவது சாத்தா உள்ள புகுந்து அவர்களை அழிக்கும்படி திட்டம் செய்யும் போது தேவன் அதை தடை பண்றதை நிப்பாட்டிட்டாராம். அவருடைய வல்லமை பிரகிச்சு அதை நிறுத்துறதுக்கு அவரு முயற்சி செய்யல. அதாவது தேவன் அனுமதிக்கல, தேவன் அதை கொடுக்கல. ஆனா தேவன் அந்த இதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கேள்வி என்னன்னா, மக்கள் பாவம் பண்ணாங்க, மக்கள் பொறுமையா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தாவீது தூண்டப்பட்டு தாவீதே இந்த பாவத்தை செய்யணும்? ஏன் தேவன் இதை அனுமதிச்சாரு? முதல் காரியம், தேவன் தாவீதை தூண்டி விடல. நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா, 2 நாளாம் புஸ்தகம் 1 நாளாம் புஸ்தகம் 21 படிச்சோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்ல படிக்கிற விஷயம், தேவன் தாவீதை என்ன செய்யல, ஏவி விடல. சாத்தான் தாவீதை ஏவி அங்க போறான். அப்போ சாத்தான் தாவீதை ஏவுறான் அப்படின்னு சொன்னா, இதே கதை தான் அங்கேயும் வருது. தேவன் தாவீதை சாத்தான் ஏவப்படும் போது தேவன் தலையிடல. நிறைய காரணங்கள் உள்ள இருக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம படிப்போம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் பேசினாங்கன்னா மற்ற ஜனங்களோட பெருமையோட சேர்த்து நாங்க அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமை பண்ணி அவங்க தேவனை மறந்தது மாதிரி இது தாவீதும் அவர்களோட சேர்த்துக்கிட்டானோ. மற்ற ஜனங்கள் எப்படி தங்களுடைய தேசத்தை அப்படி விரிவுபடுத்துறாங்களோ அதே போல இவனும் விரிவுபடுத்த ஆரம்பிச்சான். மற்ற தேசம் எப்படி தங்களுக்கு ஒரு பெரிய மிலிட்டரி சர்வீஸ் வச்சிருக்காங்க, அதே மாதிரி இவனும் வைக்க ஆரம்பிச்சான். பெருசாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ள போக ஆரம்பிச்சான். அப்போ அவங்கள மாதிரியே நானும் மிலிட்டரி சர்வீஸ பெருசாக்குனா நானும் பெரிய ராஜா போல தெரிய வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். அப்படின்னா இந்த பாப்புலேஷனை அவன் எடுத்துதான் எத்தனை பேர் போருக்கு போர் செய்யறதுக்கு தயாரான ஆட்கள் அப்படின்னு சொல்லி தேடும். இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாவீதுடைய பெருமையும் அவனுடைய நோக்கமும் அங்க தெரிய ஆரம்பிக்குது. என்ன நோக்கம்? நான் ராஜ்யத்தை பெருசாக்கணும், அடுத்தவங்களை போல நானும் இருக்கணும். இந்த பெருமையான விஷயம் தான் யார்கிட்ட இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபம் மூண்டதுக்கு காரணமும் இதுதான். இங்க இதே வார்த்தைய, இதே எண்ணத்தை யாரும் வச்சிருக்காருன்னா தாவீது வச்சிருக்காரு. நானும் அதை செயல்படுத்துவேன். அதாவது மக்கள் ஆசைப்படுறாங்க, தாவீது செய்யணும் ஆசைப்படுறேன். தாவீதுக்கும் அதே எண்ணங்கள் இருக்குது, நானும் இப்படி போவேன் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னுடைய அரியணையில ஏறி உட்கார்ந்துட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் அவருடைய
ஆயுசு காலம் முடியிற நேரம், அரியணையிலிருந்து இறங்கக்கூடிய ஒரு நேரம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரு. இப்போ என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, தொகையிட சொல்றாரு. ஏன் தொகையிட சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாளும் எப்படி இருந்துச்சு? நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? இவ்வளவு நாளும் இந்த போர் செய்ற கூட்டம் எப்படி இருந்துச்சு? எத்தன பேர் இருந்தாங்க? இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த போர் படைகள் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குது? அது இன்னும் ஒரு படி மேல போய், என்னால இந்த ஜெயம் வந்தது அப்படின்னு சொல்லி அவன் நிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பெருமையை காமிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வளர்ச்சியை காமிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய பலத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவனுடைய ஆட்சியில இவ்வளவு வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இந்த இதுல பிரசிடண்டா இருக்கும்போது, செக்ரட்டரியா இருக்கும்போது, இந்த இதுல இந்த பதவியில இருக்கும்போது, அந்த பதவியில இருக்கும்போது, நான் மேனேஜரா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு மாற்றங்கள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ விழுகைக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பெருமையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம செஞ்ச சாதனைகளை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, அது பெரிய விஷயமா அங்க காண்பிக்கிறது அந்த தேவனுக்கு பிரியம் இல்ல. அப்படி காமிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் விளைவிக்கிறாரு, சாத்தா உள்ள வந்தது. சாத்தா இந்த எண்ணங்கள் உள்ள வந்த உடனே அவன் உள்ள வந்துடுறான். ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா, அவன் உள்ள தடுக்கிறதுக்கோ, அவனுடைய செயலை நிப்பாட்டுறதுக்கோ அவரு முயற்சி பண்ணல. அந்த பாவம் அப்படியே இழுத்துட்டு கொஞ்சம் நிறைய வசனங்கள் இருக்குதாங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணத்தை, அதாவது போர் ஆட்களை, தளபதிகளை, போர் சேவர்களை, இந்த ஒரு பெரிய ராணுவத்தை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அது எதை காண்பிச்சுதா தாவீதுக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுக்க தேவன்ட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு பதிலா, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய முழு பலத்தினால வந்ததுன்னு சொல்லி காண்பிக்க ஆரம்பிச்சதாம். மிலிட்டரி ரிசோர்சஸை இன்க்ரீஸ் பண்ண சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் நினைச்சாங்களா, அஹ், இந்த இஸ்ரேல் தேசம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு காரணம் அவங்க தேவன் கிடையாது, அவங்களுடைய ஆர்மி, அவங்களுடைய படைபலம் அவங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவனை காண்பிப்பதற்கு பதிலாக தன்னுடைய படைபலத்தை அங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஜனங்கள் இப்படி நினைக்கிற அளவுக்கு அவனுடைய இது மாறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் இது இருக்குதா? ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்போம். செஞ்சுட்டு எப்படின்னா, நான் இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி படிச்சேன், அப்படி படிச்சேன், எல்லாம் செஞ்சேன், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆனா அப்படி இல்ல. தேவன் உங்களை அந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். தேவன் மத்த ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்து இந்த ஆசீர்வாதம் யாருனால வந்துச்சுன்னு கேட்டா, என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இருக்கிறோமான்னு பாக்குறோம். அப்படி இருந்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளையே காமிச்சிருக்கோம். இசைக்கியாவை கூட்டு பார்க்கும்போது, எப்படிப்பா நீ சுகமான கேட்கறதுக்கு வர்றாங்க, இங்க பாரு நான் இதை வச்சிருக்கேன், இங்க பாரு அதை வச்சிருக்கேன், இப்படி இருக்கு, எங்க ஊர்ல அது இருக்குது, கோல்டு இருக்குது, இவ்வளவு இன்ச தூபவர்க்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சான். அவ்வளவு எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அப்போ தேவன் நம்ம மேல கோபப்படுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் தேவனை காண்பிப்பதற்கு பதிலா என்னுடைய சுய பலத்தையும் நீ காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அதை சேம் தேவன் மேல கோபப்படுறாரு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய பாவங்கள். தாவீதுக்கு பழைய பாவம் உள்ள இருந்துச்சு. என்ன பாவம் அப்படின்னு சொன்னா, அம்னோன் அங்க தப்பு பண்றான். அந்த தப்ப ராஜா எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அந்த ஊருடைய ராஜா அப்படிங்கிறதுல அவர் என்ன செய்யணும்னா கேட்டிருக்கணும், ஏன்பா அப்படி பண்றேன்னு கேட்கணும். அது கேட்கல.
ஒரு தகப்பனா இருந்து அத கேட்டிருக்கணும். ஒரு அநியாயம் நடக்கும்போது அதையும் தகப்பன் செய்ய விட்டுட்டார். எப்போ இதெல்லாம் ராஜா செய்யறதுக்கு தவறாரோ, தகப்பன் செய்யறதுக்கு தவறாரோ, அப்போ தேவன் அந்த விளைவுகள அவரும் நிறுத்தாம விட்டுறாரு. அது எப்படி இருக்காங்கன்னா, லார்ட் பெர்மிட்டட் ஈவென்ட்ஸ் டு டேக் தேர் நேச்சுரல் கோர்ஸ் அண்ட் டிட் நாட் ரெஸ்ட்ரெயின் அப்சலோம். அப்போ தேவன் அதை நடக்கிறதுக்கு அப்படியே அனுபவிச்சிட்டார். நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய பாவம் ஒருவேளை இருக்குது அப்படின்னு சொன்னா, பழைய பாவங்கள், பழைய பாவத்துடைய சாபங்கள், அதை நம்ம கண்டுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய இயற்கையான பாதையை எடுக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். எப்போ பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ அல்லது அதிகாரிகளோ தங்களுடைய சரியான முடிவை எடுக்கிறதுக்கு அவங்க தவறுறாங்களோ, அப்போ தேவன் தலையிடுறார். God himself will take the case in his hand. அப்போ எப்போ இது தவறப்படுதோ, எப்போ இது மீறப்படுதோ, அப்போ தேவன் அதை தன்னுடைய சொந்த கருத்துல எடுத்துக்கிறாரா அதுக்கான தண்டனை கொடுக்கிறதுக்கு. நம்ம சின்ன சின்ன பாவம் தானே, நம்ம பிள்ளைகள் பண்ணும்போது அதை கண்டுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் அதை தன்னுடைய கையில் எடுப்பாங்க. அதுக்கு நம்மளே அடிச்சிடலாங்க. தேவன் அடிக்கிறதுக்கு நம்மளே அந்த தண்டனையை கொடுத்துடலாம். தேவன்கிட்ட அந்த பிள்ளை தண்டனை வாங்குறதுக்கு. அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்து எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன பண்ணுமா, திரும்ப திரும்ப வந்து பாவத்தை வைத்து பாவத்தை பனிஷ் பண்ணுமா. The train of circumstances will arise which will punish sin with sin. ஒரு பாவத்தையும் ஒரு பாவம் தண்டிக்கும். அந்த கோர்ஸ நம்ம அனுபவிச்சுட்டு போறதுக்கு வருது. தேவன் தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை அது வந்து எடுத்துடுறாரு. அப்சலோம் குறிச்சு பேசும்போது அப்சலோம் குறிச்சு என்ன சொல்றாரு, தாவீதுட்ட உன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 2 சாமுவேல் 12 அதிகாரம் 11 சொல்லுது, இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் வரப்பண்ணி, இதோ உன் வீட்டிலே வரப்பண்ணின்னு சொல்லி அது போட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குன்னா, behold I will raise up evil against thee out of thy own house. உன் வீட்டுல இருந்து உனக்கு எழும்பு பண்ணுவேன். உன் வீட்டிலே பொல்லாப்பு, உன் வீட்டுல இருந்தே உனக்கு பொல்லாப்பு எழும்பு பண்ணுவேன். யாரு? அப்சலோம் எழும்புறாரு. இப்போ இது இது அந்த வாசகத்தை நான் இப்போ நேரத்தை வாசித்து காமிச்சிட்டேன். Not that God prompted these acts of wickedness, but because of David's sin, he did not exercise his power to prevent them. அது தடுப்பதற்கு தேவன் முயற்சி செய்யல. ஆனா தேவன் அதை கொடுக்கல. தேவன் தடுக்காம இருக்கும்போது அந்த பாவத்தின் மேல பாவம் நம்ம மேல வந்து, அந்த சாபத்தின் மேல சாபம் வந்து, அந்த தண்டனைய நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ இன்னொரு கருத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். தாவீது தப்பு பண்ணாரு, தேவன் அடிச்சார். இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு பண்ணாங்க, தேவன் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு விட்டுட்டாரு. இது அப்சலோம் எங்கிருந்து வந்தான்? அப்சலோம் உள்ள வரனா அப்பாவுக்கு விரோதமா நிக்கிறான். ஆக்சுவலா தேவனுடைய சாபத்துல ஒண்ணு அப்படிங்கும்போது, தேவனுடைய பனிஷ்மெண்ட்ல ஒண்ணு அப்படிங்கும்போது அப்சலோம் உள்ள வர்றான். ஆனா அப்சலோமுக்கான தண்டனை கிடைச்சது. நினைக்கிறோம் தேவன் என்னை கொண்டு அவர்களை நியாயந்திருக்கிறார் அப்படி நீங்க நினைக்காதீங்க. இஸ்ரவேலை நியாயந்திருப்பதற்காக தேவன் எகிப்து அனுப்பிச்சாரு. எகிப்து கொடுமையா அடிச்சுன்னு சொல்லி அவனுக்கும் தண்டனை கொடுத்தாரு. இப்போ தாவீது பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமா அப்சலோம தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனா அப்சலோமுக்கும் தண்டனை உண்டு. அகிதோப்பேல் பெரிய ஞானி, தேவனால் ஞானத்தை பெற்றவன். தேவனுக்கு பயப்படுத்துகிற ஞானத்தை ஆரம்பம். என்ன பண்ணாரு, அந்த ஞானத்தை வச்சு ராஜ்யத்தை நல்லதான் பண்ணார். திடீர்னு சேர்க்கை சரியில்லை, அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு தேச துரோகம் பண்ண ஆரம்பிச்சார். முடிவு எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம்,
நம்ம இப்படி பிளான் பண்ணிடலாம், அப்படி பிளான் பண்ணலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சங்கீதம் 2:4 சொல்லுது, பரலோகத்தில் வீட்டிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் வந்து இகழ்வார். நம்ம என்ன விரோதமான பிளான போட்டாலும் தேவன் அதை சிரிக்கிறாராம். ஏன்னா தேவன் அதுல முழு கண்ட்ரோல்ல இருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, ஒரு பாவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவிக்கான தண்டனையை தேவன் கொடுக்குறாரு. அந்த தண்டனையை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போறேன்னு சொல்லி நீங்க விக்கெட்டான ஒரு பிளான போட்டுக்கிட்டு உள்ள போகக்கூடாது. அதற்கான தண்டனையும் தேவன் கொடுப்பார். தாவீது தப்பு பண்ணியிருந்தாரு. அகிதோப்பேல் கோவம் வருது, தன்னுடைய பேத்தி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி. அகிதோப்பேல் அப்சலோம் கூட சேர்ந்திருக்க கூடாது, தேவன்கிட்ட பேசியிருக்கணும். அப்சலோம் கூட சேர்ந்த உடனே அகிதோப்பேலுடைய நிலைமையும் மாறி போகுது. அவர் நினைச்சிட்டாரு, நான் தேவனுக்கு பதிலாக இருந்த தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு. முடியாது. நீதிமொழிகள் 1:30-32 வரைக்கும் வாசிக்கிறேன். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதை எல்லாம் மசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். எப்போ தேவனுடைய ஆலோசனை தள்ளப்படுதோ, எப்போ தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் அசட்டை பண்ணப்படுதோ, அப்போ நம்மளே நம்முடைய வழியின் பலனை புசிக்க வேண்டியிருக்கும். தேவன் அதை தயங்குறது இல்லை, தேவன் அதை கைட்டு நிறுத்துறது இல்லை. தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். அவங்க யோசனை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். என்ன பிளான நம்ம போட்டு நம்ம உள்ள போறோமோ அந்த பிளான்னால நம்மளுக்கு பிரச்சனை வரும். துர் ஆலோசனைக்கு அங்க பிரச்சனை இருக்குது. தேவனுக்கு விரோதமா போறதுக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சா அந்த பாவம் எனக்கு விரோதமா வேலை செய்யும் சொல்லி பார்த்தோம். தேவன் அதை தடுக்கிறது இல்லை அப்படின்னு. இன்னொன்று சொல்றது, தேவன் ஆலோசனை விரும்பாம போனாலும் அந்த கடிதங்களை விரும்பாம போனாலும் பிரச்சனை அப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் அப்படியே முடியல. ஏற வாசிங்கள, நீதிமொழிகள் 1:33 வாசிங்கள. நீதிமொழிகள் 1:33. சரி, வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஒரு அருமையான வசனம். தேவனுடைய ஆலோசனையை மீறினா அவனுக்கு இந்த தண்டனை, தேவனுடைய ஆலோசனை நீ கேட்கல, இப்படி பிரச்சனை போயிருவ, தேவனுக்கு விரோதமா நீ போற, அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்றாரு. அழிஞ்சு போவீங்க, மூடர் நிர்விசாரம் அவங்களை அழிக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. பேதைகள் மாறுபாடு கொள்ளுன்னு சொல்லி பேசுறாரு. ஆனா அப்படியே விட்டுருக்கல. நீ செவி கொடுக்குற அப்படின்னா நீ பிரச்சனை இல்லாம இருப்ப, நீ பயப்படாம இருப்ப, நீ அமைதியா இருப்ப. தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளை நடக்கும்போது, தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம பயப்படாம நம்ம அமைதியா இருக்க முடியும். தேவன் நம்ம ஒருவருக்கும் அப்படிப்பட்ட அமைதியை தரட்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிச்சு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இருப்போம். தேவன் நம்மள வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாவத்துல இருக்கும்போது தேவன் தடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற அதே வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, நீ தேவன்கிட்ட இருந்தேன்னா தேவன் உனக்கு ஒரு பிரச்சனையை தடுக்கிறாரு. எப்போ தேவன் அதனுடைய பாவம் அதனுடைய கோச நடக்கட்டும்னு சொல்லி விடுறாரோ, அதே தேவன் தான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது நம்மளை மன்னிக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறார். ஆபத்தில் பயப்படாமல் அமைதியா இருக்கிறது அப்படின்னா அவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயத்த தேவன் நமக்கு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அப்படிப்பட்ட ப்ராமிஸ நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கோபம் இருக்கும், ஆனா கொஞ்ச காலம் தான். அவருடைய இறக்கம் முடிவில்லாதது. அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு செவி கொடுப்போம். தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. ஆமென்.